மேக்ஸிமம் பார்க்கிங் லாட்ல தான் நாங்க ரொமான்ஸே பண்ணிருந்தோம். அததான் கேட்க வந்தேன். ரொமான்ஸ் பண்ணிருந்தோம் மேக்ஸிமம் பார்க்கிங் லாட்ல தான். என்ன பண்ணுவீங்க? லவ் பண்ற டைம்ல. ஐயோ சௌமி ரொமான்ஸ் ரொமான்ஸ்ல வேற பண்ணிருக்கீங்க. என்ன? ஓ அதாவது அமைதியா இருக்க பார்க்கிங்ல ஒரு கார் மட்டும் ஆன்ல இருக்கும் உள்ள ஏசி. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது நீங்க தானா? அண்ணா செம ஃபீல் அது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவங்க பார்க்கிங் லாட்டை நம்மள மாதிரி பயந்த லொகேஷனா பார்க்கல, பிரைவேட் லொகேஷனா பார்த்துருக்கானுங்க. இதுக்கு மேல நீங்க யாருமே கவனிக்காத ஒண்ணு நான் கவனிச்சேன். ஆஜிபா சமீர் வாய மூடினாப்ல. என்னன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் மாமனார் வீட்ல தான் இருந்தேன். மாமனார் வீட்ல எல்லாம் அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் அடிச்சு துரத்த வேண்டியதானே? கல்யாணம் ஆயிடுச்சு, பண்ண கிளம்ப முடியாது. ஒரு வாரம் எல்லாம் செம விருந்தா இருக்கும், செமையா இருக்கும். சோ அந்த ரொமான்ஸ் பண்றது ரொம்ப சரி கையேடு. இங்க வர அங்க வர பின்னாடி அந்த ரொமான்ஸ் வந்து ஓ முட்டியை தேய்ச்சிக்க பையன் பக்கத்துல தேய்க்கிறேன். இப்போ நாங்க என்ன பண்ணோம், தனியா அந்த டைம் நாங்க தனியா அடிக்கடி இதுக்குன்னே ஈவினிங் ஆனவே வெளியே போயிடுவோம். ஸோ மால்ல எங்க 3rd ஃப்ளோர் பி ஃப்ளோர்ல எங்க கார்னரா இருக்கோ அங்க போய் நிறுத்திட்டு இல்ல அங்க போய் ஏண்டா ஏண்டா எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? ஒரு ஊர் எரிய கல்யாணம் பண்ணிட்டு ஊர் எரிய கல்யாணம் பண்ணிட்டு பார்க்கிங்ல போய் இது மாதிரி பண்ணிருக்கீங்களா? அதான் அது நல்லா இருக்கும்னா நல்லா இருக்குமா? ஏய் நல்லா இருக்கும்னா புரியல. அக்கா என்ன ஃபர்ஸ்ட் எங்க அம்மா பண்றாங்க? கேக்குறாங்க என்னெல்லாம் தான் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்காகவே டிவி பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி திட்டுறாங்க. ஐயோ எல்லா உண்மையும் சொல்றாருக்கா இங்க. சார் நீங்க மாமனார் மாமியார்லாம் கூட்டமா இருந்தது அவங்களுக்கு தொல்லையா இருந்துச்சா? ஒரு தியேட்டர்ல கார்னர் சீட் தேடி காதலர்கள் அமர்ந்து கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கிங்ல கார்னர் பார்க்கிங் பிடிச்ச ஒரே ஆளு சமீர் தான். அது கல்யாணத்துக்கு பில்லர் இருக்குமா, பில்லர்ல நிறுத்தி வச்சா தெரியவே தெரியாது சார். இப்பதானே அந்த பொண்ணு வார்னிங் அது பண்ணிச்சு. வேற சொல்லி கொடு டிப்ஸ் பசங்களுக்கு. ஆனா எனக்கு என்னமோ நான் ஒன்னு சொல்றேன், சமீர் ஆஜிபா நீ நோட் பண்ணிக்கமா. இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா அவன் முறையா ஒன்ன பார்க்கிங் ஸ்லாட் கூட்டி போன மாதிரி எனக்கு தெரியும். ஆமா அது பில்லர் அது எப்படி? பின்னாடி டீடைலா சொல்றான். பில்லரு அப்பலாம் தெரியாது. ஏண்டா நாங்கலாம் அந்த பில்லர் எழுதி இருக்க நம்பரை நோட் பண்ற அப்பாவிங்கடா. எங்க கிட்ட வந்து இந்த பில்லர் இனிமே அந்த பில்லரை பாக்குறப்பலாம் இதெல்லாம் தோணும்.